ஒருவன் அவன் வாழ்க்கையில் தொழிலை, உறவுகளை, ஆன்மீகத்தை, தன்னம்பிக்கையை இழந்தான். கடைசியில் அவன் வாழ்க்கையே முடித்துக்கொள்ளலாம் என முடிவெடுத்து அடர்ந்த காட்டுக்குள் வேகமாக ஓடினான். கடைசியாக ஒருமுறை இறைவனிடம் பேசிப் பார்க்கலாம் என யோசித்து இறைவனிடம் கேட்டான், இறைவா, நான் இன்னும் உயிருடன் இருக்க எனக்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் உன்னால் கூற முடியுமா? அப்படி சொன்னால் நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான். இறைவன் அதற்கு பதிலளித்தார், இந்த காட்டில் தனியாக இருக்கும் உன் அருகில் என்ன இருக்கிறது? வெறும் புல்லும் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் மரங்களும் மட்டும்தான். அதனால் எனக்கு என்ன பயன் என அந்த மனிதன் கேட்டான். நான் சொல்வதை நன்றாகக் கேள் என்று இறைவன் கூறத் தொடங்கினார். நான் இந்த உலகை படைத்தது வறண்டு கிடந்த பூமியில் ஒரே நேரத்தில் தான் இந்த புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைத்தேன். முதல் வருஷத்துல புல் விதைகள் முளைத்து பூமியெல்லாம் பரவி வறண்டு கிடந்த இந்த பூமியை பச்சை பசேலென மாற்றிவிட்டது. ஆனா மூங்கில் விதைகளோ முளைக்கவில்லை, அவை முளைப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இரண்டாவது வருஷமும் பார்த்தேன், புற்கள் இன்னும் வளர்ந்து பெருகியிருந்தது. ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தது. மூணாவது வருஷம் பார்த்த போதும் நிலைமை இதுதான். நான்காவது வருஷமும் இதே நிலைதான். ஆனால் ஐந்தாவது வருஷம் பார்த்த போது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைவிட்டிருந்தது. அந்த நேரம் புற்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது அது மிகவும் சிறிய ஒரு செடியாகவே இருந்தது. ஆனால் ஆறாவது வருஷம் பார்க்கிறேன், 100 அடிகளுக்கு மேல் வளர்ந்த மூங்கில் மரங்கள் பூமியெங்கும் வளர்ந்திருந்தது. புற்களை விட பல மடங்கு உயரமாக அவை வளர்ந்திருந்தது. 5 வருஷங்களாக மூங்கில் விதைகள் ஏன் காத்திருந்தது? அவை எந்த காலநிலையையும் சகித்து வாழும் ஆற்றலை 5 வருஷங்களாக கற்றுக்கொண்டுள்ளது. மிக உயரமாக வளர தம் வேர்களை பலப்படுத்திக் கொண்டுள்ளது. தன்னை போதுமான அளவு பலப்படுத்திக் கொண்டதும் முளைக்க ஆரம்பித்துள்ளது. இப்போது எந்தவொரு பருவநிலை மாற்றத்தையும் தாங்கும் சக்தி அந்த மரத்துக்கு உண்டு. நான் எனது படைப்புகளுக்கு அவற்றால் தாங்க இயலாத எந்த சவாலையும் கொடுப்பதில்லை. நீயும் அப்படித்தான். என்னை பொறுத்தவரையில் நீ இன்னும் முளைக்க ஆரம்பிக்கவே இல்லை. இப்போது தான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை தெரிந்து கொள்கிறாய். அவை உன் வாழ்வில் ஏற்படுத்தும் சவால்களை பற்றி கற்றுக்கொள்கிறாய். நீ இப்போது தான் உன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதனால் தான் உன் வாழ்வையே முடித்துக்கொள்ள முடிவெடுக்கும் அளவுக்கு துணிச்சல் உனக்கு வந்தது. நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கையை முடித்துக்கொள்வதற்காக அல்ல. என்ன பிரச்சினை வந்தாலும், எந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டாலும் உன் வாழ்வை விட்டுக்கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்றே நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும். மூங்கில் மரங்களுக்கோ புற்களைப் போல் ஒரு வருடத்தில் முளைத்து பெருக முடியவில்லை. ஆனால் புற்களுக்கோ மூங்கில் மரங்களைப் போல் உயரமாக வளர முடியவில்லை. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து. உனது வாழ்க்கை பயணம் வேறு, அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு. உன் வாழ்க்கை எனும் சவாலில் நீ வெற்றியடைவதோ அல்லது தோற்றுப்போவதா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என இறைவன் கூறி முடித்தான். அதற்கு பிறகு அவனுக்கு மனதில் ஒரு தெளிவு கிடைத்தது. அவன் தன் முடிவை மாற்றிக் கொண்டான்.